வணக்கம். நான் உங்கள் புவன்ஜி பரத். இன்றைய விவாத மேடையில் மக்கள் முன் நான் வைக்க விரும்பும் கேள்வி. சசிகலா நடராஜன் அவரோட கணவர் நடராஜன் சமீபத்துல ஒரு விழால கலந்துகிட்டாரு. அந்த விழால அவர் பேசும்போது, பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே இவங்கள மிரட்டி வர்றதா ஒரு தகவல் உண்மைய தெரிஞ்சுக்காம மிரட்டி வர்றதா தகவல் வெளியிட்டிருக்காரு. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். 2வது இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது மக்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல தந்தி டிவில தீபா கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அந்த தீபாவோட பேட்டியை ஒளிபரப்ப ஏன் தந்தி டிவி முன்வரவில்லை? என்ன காரணத்தினால அவங்களுக்கு யார் மிரட்டல் விடுத்தா? எதனால அவங்க ஒளிபரப்பல? மிகப்பெரிய ஊடகத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய தந்தி டிவிக்கே இந்த மிரட்டல்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப, எங்கள மாதிரி சிறிய ஊடகவியல்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று உதாரணம். இந்த நிலையில பத்திரிக்கைக்காரங்க நாங்க மிரட்டுற மாதிரி நடராஜன் பேசுறது ஒரு கண்டனத்துக்கு உரிய ஒரு விஷயம். ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயம். நீங்க பண்ணது ஒரு நாகரிகமான செயலா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சடலத்தை சுத்தி நிக்க நீங்கள் யார்? அவர்களின் இரத்த சொந்தங்கள் இருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தந்தையாரோட முதல் தாரத்திற்கு பிறந்த அண்ணன் இருக்கிறார். சொந்த அண்ணன் இன்னும் உயிருடன் கர்நாடகாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 500 ரூபாய் பென்ஷன்ல. இவ்வளவு பெரிய உறவு முறைகள் இருக்கும்போது அவரது சடலத்தை சுத்தி நிக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களை துரோகி என்று கட்சியிலே தூக்கி எறிந்து விட்டார். அவர்களுடன் உறவுகள் இல்லை. எனக்கு தெரியாமலே இதெல்லாம் நடந்தது. என்னோட கணவர் துரோகம் செய்து விட்டார். இப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்ற எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதிகளை ஜெயலலிதாவிடம் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சசிகலா நடராஜன் உள்ள வர்றாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியில என்ன நீங்க நிறைவேத்துனீங்க? என்னைக்கு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்களோ அன்னைக்குல இருந்து உங்களோட நடமாட்டம் அப்பல்லோ மருத்துவமனையில அதிகமாயிருச்சு. தீபாவ விடாத நீங்க தீபக்கை ஏன் உள்ள அனுமதிச்சீங்க? இதுக்கான காரணம் இருக்கா? விளக்குங்க. தீபா தொடர்ந்து போராடுறாங்க. ஏன்? அவங்க அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு இடையூறு வரும் அப்படிங்கிற காரணத்தினால். இருக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கிய கட்சி. இதுவரைக்கும் தொண்டர்களின் கட்சியா தான் செயல்பட்டது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும். இனிமேல் அது ஒரு குடும்ப கட்சியா மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையில நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. இத கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. நானும் முன்னாள் அதிமுக தொண்டனாக இருந்தவன் என்ற வகையில் இந்த விஷயத்தை என்னால ஜீரணிக்க முடியல. 2வது நடராஜன் இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்களை மிரட்டுவது மன்னார்குடி தரப்பினர் தான் என்பது மறுக்க முடியாது. செப்டம்பர் 22ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் காலையில தலைமைச் செயலகம் சென்றார். இரவு திடீர்னு உடல்நலக் குறைவுன்னு கொண்டு போனீங்க. 74 நாள் யாரு கண்ணையும் காட்டாம அவங்கள நீங்க மரண படுக்கையில அனுப்பிச்சு வைக்கிறீங்க. இதற்கான முழுமையான விளக்கங்கள நீங்க குடுங்க. ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட கால்கள் வெட்டப்பட்டு உள்ளன என்று சொல்றாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இறந்து பல நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு எல்லாமே முழுமையான விளக்கத்தை கொடுத்து தெளிவுபடுத்துங்க. எல்லாத்தையுமே அதை எதையுமே நீங்க செய்யல. சுத்தி நீங்க நிக்கிறக்கு நீங்க யாரு? நீங்க துரோகிகள். துரோகிகள் என்று கட்சியில் இருந்து விரட்டப்பட்ட நபர்கள் தான் சுத்தி நிக்கிறீங்க. அமைச்சர்கள் என்ன அடிமைகளா? அமைச்சர்களும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மக்களோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஏதோ அடிமை மாதிரி படியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள சொடுக்கு போட்டு கூப்பிடுறாங்க. யாரு? யாரு சொடுக்கு போட்டு கூப்பிடுறா? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு விவேக், அவரோட மனைவி. இந்த அதிகாரம்லாம் யாரு குடுத்தது? ஒரு கட்சியில எந்த ஒரு பதவியும் பொறுப்பும் கிடையாது. ஆட்சியில எந்த ஒரு பதவியிலையும் பொறுப்புலையும் கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் குடுத்து
அதற்கு அடிபணியும் அடிமை நாய்களாக நீங்க வாழ்வதை விட நாக்கை புடுங்கி கொண்டு செத்து விடலாம். சசிகலா நடராஜன் அவருக்கு எதிரா அதிமுகல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நிர்வாகி அவருக்கு எதிரா எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற தைரியம் இருக்கா? அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? அப்படி பதவியும் பணத்தையும் வச்சு என்னையா பண்ண போறீங்க? 100 கோடி ரூபாய் வந்தா அந்த 100 கோடி ரூபாய வந்து திங்கவா போறீங்க? ஜெயலலிதா மருத்துவமனையில படுத்தப்ப அதுக்கப்புறம் இந்த 2 மாதங்கள் வந்து நீங்க அடிச்ச கொள்ளைக்கு வந்து அளவே கிடையாது. ஒண்ணு ஒண்ணா இப்ப வந்து தகவல் வெளிவந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து வெளியிடுவோம். நீங்க எந்த மீடியாவுனாலும் மிரட்டுங்க. அத பத்தி கவலை இல்ல. மீடியா மூலம் வெளியிட முடியாது என்றால், நீதிமன்றம் மூலம் கண்டிப்பாக வெளியிட முயற்சி செய்வேன். இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஏழைகள் ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள கூட யோசித்து யோசித்து செய்த முதல்வர். அந்த முதல்வரை வந்து நீங்க படுத்தின பாடு 1991ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படுத்தின பாடு இருக்கே, அளவிட முடியாத ஒண்ணு. இதெல்லாம் வந்து நீங்க என்னமோ உங்க சைடு என்ன நியாயம் இருக்கு? நீங்க யாரு? நடராஜன் யாரு? நடராஜன் என்பவரை துரோகி. அவருடன் ஒட்டு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர், மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒரு வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாம அங்க வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்க நீங்க யாருங்க? நீங்க யாரு? இன்னைக்கு நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் மிரட்டுகிறார்கள் என்று கூறுறீங்க. எந்த பத்திரிகை உங்களை மிரட்டியது? தந்தி டிவியை மிரட்டியது யார்? இதற்கு விடை சொல்லிவிட்டு ஆளும் கட்சியின் அனைத்து ஜால்ரா கோஷ்டிகளும் பேசட்டும். நன்றி.